மும்மொழி விவகாரத்தில் திமுகவின் போலி நாடகங்களை மக்கள் இனியும் நம்ப போவதில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். கீதன் வணக்கம். அண்ணாமலையோட அந்த பதிவுல என்னென்ன அவர் சொல்லியிருக்காரு, உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். குறிப்பாக இந்த மும்மொழி கொள்கையை தமிழகத்தில் அமல்படுத்துவது தொடர்பாக தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே ஒரு முரண்பாடு இருந்து வரக்கூடிய நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தமிழக அரசின் நிலைப்பாட்டை தொடர்ந்து கடுமையாக விமர்சித்து வருகின்றது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பாக ஆளும் திமுக அரசை இந்த விவகாரத்தில் கடுமையாக சாடி வருகிறார். இந்த தற்பொழுது தனது பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை அவர் வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக திமுகவின் நாடகங்களை தமிழக மக்கள் இனியும் நம்ப போவதில்லை என அந்த ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். குறிப்பாக திமுகவினர் அண்மை காலமாக கருப்பு மைப்பூசி ரயில் நிலையங்களில் இருக்கக்கூடிய இந்தி எழுத்துக்களை அடித்து வருகின்றனர். எனவே அந்த திமுகவினருக்கு தற்பொழுது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருப்பதாக அறிந்தேன். அதில் நாம் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் இல்லை, யார் எந்த மொழியை கற்பதற்கும் நாம் தடையாக இருந்ததில்லை என்ற கருத்தை திமுக தலைவர் அந்த கடிதத்தின் வாயிலாக எழுதியிருப்பதாக அண்ணாமலை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் இந்த மும்மொழி வாய்ப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மறுக்கப்படுவது ஏன் என்கின்ற கேள்விக்கு இதுவரை முதலமைச்சர் பதிலளிக்கவில்லை என அண்ணாமலை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மும்மொழி கற்க தடையில்லை, ஆனால் நீங்கள் கற்க வேண்டும் என்றால் திமுகவினர் நடத்தும் சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் குழந்தைகளை சேர்த்து விடுங்கள் என்கிறாரா முதலமைச்சர் என்கின்ற கேள்வியையும் அண்ணாமலை முன்வைத்திருக்கின்றார். எனவே பெயின் டபாவுடன் சுற்றி வரும் திமுகவினருக்கு இந்தி எது ஆங்கிலம் எது என்பதை விளக்க திமுக தலைவர் கடிதத்தில் சுட்டிக்காட்ட மறந்துவிட்டதாகவும், இதே போல போலி நாடகங்களை இனியும் தமிழக மக்கள் நம்ப போவதில்லை எனவும் அண்ணாமலை திமுக அரசை விமர்சித்து தன் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றார். உங்க தகவல்களுக்கு நன்றி கீதன்.